இந்த ஜனவரி 1 இந்த விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இது உங்க ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னா என்ன மாரி விஷயம்? ஸோ ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யாரும் சேவிங்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா, ஒரு 25% முதல்ல உங்க சம்பளத்துல தனியா எடுத்து வச்சிருங்க. 25% ஒதுக்கி வச்சிடணும். பாக்கி இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணணும். அதாவது செலவு போக பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருங்க. நான் வந்து 50% 60% எடுத்து ஒதுக்கி வைங்கன்னு சொல்ல. நான் சொல்றது ஒரு சாதாரணமா ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்கள 25% ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத மட்டும் செலவு பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கு, 40,000 50,000 இருக்கு, இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பர்சன்டேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணிக்கிட்டு இப்ப சில பேர் வந்து என்ன விரும்புவாங்கன்னா கோல்டு விரும்புவாங்க. பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால ஒரு 1000 2000 தான் மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா கோல்டு ஏறிட்டே போகுது, எனக்கு என்ன இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் கோல்டு வாங்க போகும்போது எங்கேயாவது ஒரு 25,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகும், அதனால நான் கோல்டு ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேவிங்ஸ் ஹேபிட் எல்லாருக்கும் வரணும். 25% தனியா ஒதுக்கி வச்சிருங்க. அந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டுலயோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லயோ எஸ்ஐபிலயோ இல்ல எஃப்டிஆர்டிலயோ ஏதாவது ஒரு திட்டத்தில் இணைஞ்சுக்கிட்டு அந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு வருஷம் அதை ரன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ரிட்டர்ன் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க 1000 2000 தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுல அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்காது. ஆனா சேவிங்ஸ் அஸ் அ ஹேபிட் அது இம்ப்ரூவ் ஆகணும். இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஹவுஸ் ஹோல்டு சேவிங் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. 23-24% இருந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் ரேட் இன்னைக்கு 18-19% வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இஎம்ஐ கலாச்சாரம் எல்லாமே இஎம்ஐல கிடைச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு வர்ற பணம் எல்லாமே இஎம்ஐல போறதுனால சேவிங்ஸ் அதிகமா பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் 2026ல சேவிங்ஸ் அதிகமா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்.